Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வாட்டர்மெலன் சப்ஜி பார்க்க போறோம். என்னடா இது வாட்டர்மெலன் ஒரு ஃப்ரூட், அதை வச்சு ஒரு சப்ஜி எப்படி பண்ண போறேன் அப்படினு பார்க்கறீங்களா? வாட்டர்மெலன் சாப்பிட்டு அதோட அவுட்டர் லேயரை நம்ம தூக்கி போட்டுருவோம். அந்த அவுட்டர் லேயரை வச்சு அதில் இருக்கிற தோல் எல்லாம் சீவிட்டு அதில் தான் நம்ம இப்போ ஒரு சப்ஜி பண்ண போகிறோம். நான் செஞ்சு பார்த்துட்டு அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இது தோசைக்கு ரொம்ப ஹாப்டாக இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். அது செய்முறையாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாட்டர்மெலனோட அவுட்டர் லேயர் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். அந்த அவுட்டர் லேயரில் இருக்கிற தோலை மட்டும் நம்ம இப்போ சீவிடலாம். ஒரு முழு வாட்டர்மெலன்லேருந்து ஒரு கால் பகுதி மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். நான் 2 பேருக்கு மட்டும்தான் செய்கிறேன் சப்ஜி. அவ்வளோதான், ஃபுல் தோலும் நம்ம சீவிட்டோம். இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தான் நான் கட் பண்ண போகிறேன். எப்பயும் நம்ம வாட்டர்மெலன் அந்த கலர் வரைக்கும் சாப்பிட்டுட்டு கீழே இருக்கிற அவுட்டர் லேயரை விட்டுருவோம். இந்த வாட்டர்மெலனோட அவுட்டர் லேயர் உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதை தனியாக சாப்பிட்றதோட ஒரு சப்ஜி மாதிரி செஞ்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது. வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். வானலில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடான உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சிட்டதுக்கப்புறம் ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இஞ்சி பூண்டு இந்த மாதிரி குட்டி குட்டியும் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா சாட் பண்ணி விடலாம். அந்த இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சாட் பண்ணி விடுங்க. இப்போ 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, சீக்கிரமாக சாட் ஆகிடும். வெங்காயம் நல்லா சாட் ஆகிடுச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா சாட் பண்ணிவிட்டு 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா சாட் பண்ணி விடுங்க. தக்காளி ஓரளவுக்கு சாட் ஆகிட்டக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாட்டர்மெலன் அவுட்டர் லேயர் ரெண்டையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மசாலாவோட கம்பைன் ஆனால் போதும். சாட் பண்ணிவிட்டு இப்போ 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம். மசாலாலாம் சேர்த்துட்டக்கப்புறம் கொஞ்சமாக சாட் பண்ணி விட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். ஏன்னா வாட்டர்மெலனில் நிறைய தண்ணி இருக்கும். தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 5 to 8 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட அந்த வாட்டர்மெலன் ரெண்டு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. கடைசியாக துருவின தேங்காய் மட்டும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட வாட்டர்மெலன் சப்ஜி ரெடி. இந்த வித்தியாசமான சப்ஜியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப ஹாப்டாக இருக்குது தோசைக்கு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.